வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் முறைய எண்ணில் வாருமே. உன் இதய வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் முறைய எண்ணில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என் உள்ளம் வா, நான் வாழ என் உள்ளம் வா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே தூய கன்னிமரியால் எலிசபெத்தை சந்தித்த விழாவினை பெருமகிழ்வோடு நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்னை மரியாளை பார்த்து எலிசபெத் பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே என்று சொல்லி வாழ்த்துகிறார். அன்பிற்குரியவர்களே, பெண்களுடைய வாழ்க்கையில் 2 நிலைகள் மிக முக்கியமான நிலைகளாக பார்க்கப்படுகிறது. முதல்ல ஒரு குழந்தை, பெண் குழந்தை பெண்மை அடைகிற தருணம் ஒரு முக்கியமான நிலையாக பார்க்கப்படுகிறது. 2வது அவர்கள் தாய்மை அடைகிற தருணம் முக்கியமான நிலையாக பார்க்கப்படுகிறது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பெண்களுக்கும் இல்லாமல் அன்னை மரியாளுக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக 3வது நிலை கொடுக்கப்படுகிறது. அது அன்னை மரியாள் இறைமையை அடைந்த தருணம். இயேசு கிறிஸ்து, ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவை தன் உதிரத்திலே தாங்கியதால் அன்னை மரியாள் இறைமை என்கிற பண்பை அடைகிறார். அது மட்டும் கிடையாது, எலிசபெத் மீண்டுமாக சொல்கிறார், உடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையும் ஆசி பெற்றதே என்று சொல்கிறார். எவ்வாறு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அன்னை மரியாள் இறைமை பண்பை பெற்றுக்கொண்டாரோ அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்னை மரியாள் மூலமாக மனித தன்மையை பெற்றுக்கொள்கிறார். இது சங்கமிக்கிற ஒரு அருமையான விழாவினை இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே மிக சிறப்பாக ஆராதனை வழியிலே முதல் முறையாக நமக்காக திருப்பலி நிறைவேற்றி ஜெபிக்க வந்திருக்கக்கூடியவர் அருட்தந்தை சபரிமுத்தவர்கள். கடந்த மே மாதம் 8ஆம் தேதி திருச்சி மறைமாவட்டத்திற்காக 5 புதிய குருக்கள் ஆயரால் திருநிலைப்படுத்தப்பட்டார்கள். அதில் அருட்தந்தை சபரிமுத்து திருப்பாடல் 16:5 ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து என்கிற விருது வாக்கோடு தன்னுடைய பணியினை இப்பொழுது துவங்கியிருக்கிறார். இன்று நமக்காக ஆராதனை வழியிலே உங்களுக்காக சிறப்பாக ஜெபிப்பதற்காக, திருப்பலி நிறைவேற்றுவதற்காக இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார். அவருடைய பணி வாழ்விற்காக நம் அத்தனை பேரும் சிறப்பாக ஜெபிப்போம். அது மட்டுமல்லாமல் இந்த திருப்பலியிலே உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் சிறப்பாக உங்களுக்காக ஜெபிக்கிறோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே
உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாயுதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனே, மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ, 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 மன்றாடுவோமாக. என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனை கருத்தாங்கிய புனித கன்னிமரியா எலிசபெத்தை சந்திக்க தூண்டுதல் தந்தீரே. அதனால் நாங்கள் தூய ஆவியாரின் ஏவுதலுக்கு பணிந்து அந்த அன்னையோடு உம்மை என்றும் போற்றி பெருமைப்படுத்த அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைத்திருவசனங்கள் 9 தொடங்கி 16 முடிய. சகோதர சகோதரிகளே, உங்கள் அன்பு கள்ளமற்றதாய் இருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்கள். உடன் பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உளம் கனிந்த அன்பு காட்டுங்கள். பிறர் உங்களை விட மதிப்புக்கு உரியவர் என எண்ணுங்கள். விடாமுயற்சியோடு ஆர்வமிக்க உள்ளத்தோடு ஆண்டவருக்கு பணிபுரியுங்கள். எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். துன்பத்தில் தளரா மனதுடன் இருங்கள். இறைவேண்டலில் நிலைத்திருங்கள். வறுமையுற்ற இறை மக்களோடு உங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ளுங்கள். விருந்தோம்பலில் கருத்தாயிருங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்கு ஆசி கூறுங்கள். ஆம், ஆசி கூறுங்கள். சபிக்க வேண்டாம். மகிழ்வாரோடு மகிழுங்கள்.
அழுவாரோடு அழுங்கள். நீங்கள் ஒரு மனத்தவராயிருங்கள். உயர்வு மனப்பான்மை கொள்ளாமல் தாழ்வு நிலையில் உள்ளவர்களோடு நன்கு பழகுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய மரியே, நீர் பேறு பெற்றவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 1 இறை சொற்றொடர்கள் 39 முதல் 56 முடிய. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்ததும் எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது.
என் மீட்பெராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர்தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர்தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர்தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ராயலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வர்த்தக உலகிலே பணம்தான் முக்கியம், பொருளாதாரம்தான் என் வாழ்வுக்கு எல்லாம், என்னுடைய வசதிகளை பெருக்கிக் கொள்வதுதான் என்னுடைய வாழ்வின் நோக்கம் என்று ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலே தாயாம் திருஅவை இன்று அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாவை சந்தித்த விழாவை கொண்டாட உங்களையும் என்னையும் அன்போடு அழைக்கின்றது. ஆமிர இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரத்தை நாம் எடுத்து வாசித்து பார்த்தோம் என்றால் அங்கு 4 சந்திப்புகள் நடைபெறுகின்றன. முதலாவதாக வானதூதர் திருமுழுக்கு யோவானின் தந்தையாகிய செக்கரியாவை சந்திக்கிறார். முதிர்ந்த வயதில் அவர்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்கும் என்ற நற்செய்தியை அவருக்கு அறிவிக்கின்றார். இரண்டாவதாக கபிரியேல் எனும் வானதூதர் கன்னி மரியாவை சந்திக்கிறார். இதோ இந்த உலகம் மீட்பரை பெற்றுக்கொண்ட மாபெரும் நற்செய்தியை அவர் பெற்றுக்கொள்கிறார். மூன்றாவதாக இன்றைய நற்செய்தியில் நாம் வாசித்த அன்னை மரியாள் எலிசபெத்தை சந்திக்கிறார். நான்காவதாக நாம் நற்செய்தியை சற்று ஆழ்ந்து வாசித்தால் இயேசுவும் திருமுழுக்கு யோவானும் சந்தித்து கொண்டதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். ஆமிர இயேசுவில் பிரியமானவர்களே, ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இந்த சந்திப்பு என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது என்பதை நான் உணர்கின்றேன். அதிலும் குறிப்பாக நாம் ஒருவரை சந்திப்பதனால் நமது வாழ்வு மாற்றமடைகிறது. இதோ அன்னை மரியாள் எலிசபெத்தை சந்தித்ததன் காரணம் தூய ஆவியினுடைய தூண்டுதல் என்று பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்விலும் நாமும் பலரை சந்தித்திருக்கக்கூடும், நம்மையும் பலர் சந்தித்திருக்கலாம். இந்த ஒவ்வொரு சந்திப்புமே தூய ஆவியினுடைய தூண்டுதல் என்பதை நான் என்னுடைய வாழ்வில் பல நேரங்களில் அனுபவித்திருக்கின்றேன். ஆமிர இயேசுவில் பிரியமானவர்களே, இதோ நான் இந்த அருள்பணி பயிற்சி வாழ்வில் இருந்த பொழுது என்னுடைய கல்லூரி படிப்பை முடித்த தருணம், பல்வேறு இடையூறுகளின் காரணமாக நான் எனது அருள்பணி பயிற்சியை தொடருவேனா இல்லையா என்ற ஒரு நிலையில் இருந்த பொழுது என்னுடைய வாழ்வில் கடவுள் அவருடைய திட்டத்தை வெளிப்படுத்த அனுப்பிய நபராக என்னை சந்தித்தவர் எனது உறவினர், என்னுடைய அன்பு அக்கா அருள் சகோதரி ரோசலின் அவர்கள். புனித அன்னாள் சபையை சார்ந்த அவர்களால் தான் இன்று நான் இந்த இடத்தில் நின்று ஒரு குருவாக, ஒரு அருள் பணியாளராக கடவுளுடைய பணியை தொடர அவர் என்னை சந்தித்த அந்த சந்திப்பு இன்று என்னை இந்த அளவிற்கு உயர்த்தி இருக்கிறது என்றால் அது மிகையாகாது. ஆமிர இயேசுவில் பிரியமானவர்களே, இதோ அன்னை மரியாவும் அவருடைய வாழ்வில்
தான் கருத்தாங்கி இருக்கிறேன் என்பதை கூட பொருள்படுத்தாமல் ஒரு இடத்திலிருந்து தன்னுடைய உறவினர் முதிர்ந்த வயதில் கருத்தாங்கி இருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டவுடன் தன்னுடைய உடல் வாதைகள், இதோ தான் மேற்கொள்ள வேண்டிய பயணத்தினுடைய அனைத்து சிக்கல்கள், இவை எதையுமே பொருள்படுத்தாது தன்னுடைய உறவினரை சந்திக்க விரைந்து ஓடுகிறார். இதோ அப்படிப்பட்ட மனநிலை இன்று நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் என்பதே இன்றைய விழாவின் முக்கிய நோக்கமாக இருக்கின்றது. அப்படி சென்று அன்னை மரியாள் எலிசபெத்தை சந்திக்கின்ற பொழுது அவரை வாயார வாழ்த்துகின்றார். ஆமிர இயேசுவில் பிரியமானவர்களே, இதோ நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலே ஒருவரை 4 வார்த்தை நல்ல வார்த்தைகள் சொல்லி வாழ்த்துவதென்பது குறைந்து கொண்டு வருகின்ற பண்பாக இருக்கின்றது. பிறரை பற்றி குறை கூறுவதற்கோ, பிறரை பற்றி இல்லாதது பொல்லாதது அல்லது புரணி பேசுவதற்கோ நமது நாவு எப்போதுமே கூசுவதில்லை. ஆனால் பிறரை 4 வார்த்தைகள் சொல்லி வாழ்த்துவது என்பது கடினமான ஒரு செயலாக மாறிக்கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் இதோ இன்றைய விழா நமக்கு விடுக்கின்ற அழைப்பாக நான் பார்ப்பது, நீங்கள் ஒருவர் மற்றவரை வாழ்த்துங்கள். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு வாழ்த்து கூறி அவருடைய வாழ்வில் கடவுளுடைய பிரசன்னத்தை கொண்டு வாருங்கள் என்று கூறுவதாக நான் பார்க்கின்றேன். ஆமிர இயேசுவில் பிரியமானவர்களே, இதோ அன்னை மரியாள் ஏதோ வாழ்த்தி கூறிவிட்டு அவரை பார்த்துவிட்டு அப்படியே சென்று விட்டவராக இருக்கவில்லை. மாறாக நாம் பார்க்கின்றோம், அன்னை மரியாள் அவரோடு இருந்து அவருக்கு பணிவிடை செய்தார் என்று பார்க்கின்றோம். ஆமிர இயேசுவில் பிரியமானவர்களே, இதோ இன்றைய சூழலில் ஒரு குடும்பத்தில் மனைவி காலையில் பணிக்கும், கணவர் இரவு நேர பணிக்கும் சென்று விடுகிறார்கள். ஒருவரை ஒருவர் சந்திக்கின்ற வாய்ப்புகள் அதிகம் இல்லை. பெற்றோர் குழந்தைகளை சந்திக்கின்ற வாய்ப்புகள் இல்லை. இதோ தன்னுடைய பணத்தையும் பொருளையும் ஈட்ட வேண்டும், வசதிகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் தங்களுடைய குழந்தைகளை கவனித்து கொள்ளக்கூட வேறு நபர்களை பணியாளர்களாக அமர்த்தக்கூடிய சூழ்நிலைகள் இருந்து கொண்டிருக்கின்றோம். இதோ இந்த சூழ்நிலையில் இன்றைய திருவிழா நமக்கு விடுக்கின்ற அழைப்பு என்பது, நீங்கள் ஒருவருக்கொருவர் உடனிருக்க வேண்டும் என்பது. உங்களுடைய உடனிருப்பு என்பது பிறருக்கு தேவை என்பதை உணர நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இதோ இந்த உடனிருப்பை பற்றி சிந்திக்கின்ற பொழுது எனக்கு ஒரு சிறு கதை ஞாபகத்திற்கு வருகிறது. ஒரு சிறு குழந்தை எப்போது என்னுடைய தந்தை என்னோடு நேரத்தை செலவிடுவார் என்று ஒவ்வொரு நாளும் ஏங்கி தவித்து கொண்டிருக்கின்றது. ஆனால் தந்தையோ என்னுடைய குழந்தையை நல்ல இடத்தில் படிக்க வைக்க வேண்டும், நல்ல பள்ளியில் அவரை சேர்த்து நல்ல கல்வி கொடுக்க வேண்டும், அவருக்கு எல்லாவித வசதிகளையும் ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும் என்று தான் பணத்தை சம்பாதிக்க தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய அனைத்து செயல்களிலுமே முதன்மையானதாக பணம் என்பதை வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஒரு நாள் இரவு அந்த குழந்தை தூங்குவதற்கு முன்பாக அந்த தந்தை வந்து விடுகிறார். அந்த குழந்தை தன்னுடைய தந்தையிடம், அப்பா உங்களுடைய மாத வருமானம் எவ்வளவு என்று கேட்கின்றது. அவரும் ஒரு கணிசமான தொகையை கூறுகிறார். சற்று நேரம் கழித்து உங்களுடைய ஒரு நாள் வருமானம் எவ்வளவு என்று கேட்கிறது. அவரும் ஒரு தொகையை குறிப்பிடுகிறார். அப்படி கேட்கின்ற பொழுது அவருக்கு ஏதோ நெருடலாக இருக்கின்றது. மூன்றாவதாக அந்த குழந்தை உங்களுடைய 1 மணி நேரத்தின் வருமானம் எவ்வளவு என்று கேட்கின்றது. அவரும் ஒரு தொகையை சொல்லுகிறார். ஆமிர இயேசுவில் பிரியமானவர்களே, நாட்கள் நகர்ந்தோடுகின்றன. ஒரு நாள் காலை வேளையில் அந்த தந்தை பணிக்கு செல்லுகின்ற நேரத்தில் அந்த குழந்தை ஒரு கணிசமான தொகையை கொண்டு வந்து அந்த தந்தையிடம் கொடுக்கின்றது. இந்த நாட்களில் தனக்கு சிற்றுண்டிக்காக கொடுத்த அத்துணை பணத்தையும் சேர்த்து வைத்து தன்னுடைய தந்தையிடம் கொடுத்துவிட்டு, அப்பா உங்களுடைய 1 மணி நேரத்திற்கான பணம் இதோ உங்கள் கையில் நான் கொடுக்கிறேன், தயவு செய்து இந்த 1 மணி நேரத்தை என்னோடு செலவிடுங்கள் என்று கூறியதாம். ஆமிர இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று எங்கு நம்முடைய பெற்றோர்கள் நம்மோடு உடனிருக்க மாட்டார்களா, நம்முடைய சகோதர சகோதரிகள் நம்மோடு உடனிருக்க மாட்டார்களா என்று உறவுக்காக ஏங்கி தவிக்கின்ற சூழல் அதிகமாகவே இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இதோ நம்முடைய வீட்டில் உள்ள முதியவர்களை சற்று யோசித்து பார்ப்போம். அன்னை மரியாள் முதிர்ந்த வயதில் கருத்தாங்கி இருக்கின்ற எலிசபெத்தை சென்று சந்தித்தார்.
இன்று நம்முடைய வீட்டில் இருக்கின்ற முதியவர்களை நாம் எப்படி கவனித்து கொள்கின்றோம்? நாம் அவர்களுக்கு எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்து கொடுக்கின்றோம், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அவருக்கு தேவையான உணவு, உடை, நல்ல வசதிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து விடுகின்றோம். ஆனால் நம்முடைய வாழ்வில் அவர்களுக்கு சற்று நேரத்தை ஒதுக்குகின்றோமா? நம்முடைய உடனிருப்பை அவர்களுக்கு கொடுக்கின்றோமா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக தன்னுடைய பிள்ளை குடும்பத்தோடு வெளிநாட்டில் தங்கி வேலை பார்க்கின்ற பெற்றோருடைய நிலை என்பது மிகவும் கவலைக்கிடமாகவே இருக்கின்றது. 10 நாட்களோ அல்லது 1 மாதமோ எப்போது தன்னுடைய குழந்தையும் பேர குழந்தைகளும் என்னை வந்து சந்திப்பார்கள், தன்னுடைய குழந்தையும் பேர குழந்தைகளும் எப்போது என்னை வந்து சந்திப்பார்கள் என்று அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஏங்கி தவித்தே தங்களுடைய காலங்கள் நிறைவு பெறுகின்றன என்பதை நாம் கண்கூடாகவே பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆமிர இயேசுவில் பிரியமானவர்களே, சற்று நாட்களுக்கு முன்பாக கருணை என்ற ஒரு சிறிய புத்தகத்தை இறையன்பு எழுதிய புத்தகத்தை வாசிக்க நேர்ந்தது. அதில் இவ்வாறாக எழுதியிருந்தார்: நம்முடைய மனம் துலாக்கோல்களாக, அதாவது தராசுகளாக மாறிவிட்டதாலோ ஏனோ நாம் வர்த்தக நோக்கிலேயே நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறோம் என்று. ஆமிர இயேசுவில் பிரியமானவர்களே, இதோ நம்முடைய வாழ்வில் அன்பும் பாசமும் கருணையும் இரக்கமும் நிறைந்த இறைவனை நம்முடைய இறைவனாக கொண்டிருக்கின்றோம். நாமும் அவரை போல நம் அன்னை மரியாள் எவ்வாறு அன்போடும் பாசத்தோடும் கருணையோடும் இரக்கத்தோடும் சென்று நம்முடைய எலிசபெத் அம்மாவை சந்தித்தாரோ, அதே போல இன்று நாமும் நம்முடைய வாழ்வில் கருணையோடும் இரக்கத்தோடும் அன்போடும் பாசத்தோடும் நம்முடைய வாழ்வில் செயல்பட அழைக்கப்படுகின்றோம். இதோ இன்றைய நற்செய்தியில் நாம் வாசித்தது போல ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. எதற்காக நாம் இன்று ஆண்டவரை போற்றி பெருமைப்படுத்த வேண்டும்? இதோ உங்களுடைய வாழ்வில், என்னுடைய வாழ்வில் கடவுள் நமக்கு அன்னை மரியாளைப் போல நம்முடைய வாழ்வில் நல்ல நபர்களை கொடுத்ததற்காக நாம் அவரை போற்றி புகழ வேண்டும். இதோ நாம் அன்னை மரியாளைப் போல எப்பொழுது அன்போடு பாசத்தோடு கருணையோடு இரக்கத்தோடு இருக்கின்றோமோ கடவுள் நம்மை உயர்த்துவார். நாம் எப்பொழுது பணம்தான் முக்கியம், என்னுடைய வாழ்வில் பொருள் ஈட்டுவதுதான் எனக்கு முதன்மையான நோக்கம் என்று நாம் சென்று கொண்டிருக்கின்றோமோ அப்பொழுது செருக்குற்றவராகிய நம்மை அவர் கீழே வீழ்த்துவார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. எனவே நம்முடைய வாழ்வில் நாம் நல்ல மனிதர்களாக பிறரை சந்தித்து நம்மளுடைய உடனிருப்பை, நம்முடைய அன்பை பிறருக்கு பகிர்ந்தளிப்பவர்களாக, 4 நல்ல வார்த்தை சொல்லி பிறரை வாழ்த்துபவர்களாக நம்முடைய வாழ்வில் நாம் தொடர்ந்து பயணிப்போம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. எனவே தொடர்ந்து இந்த ஆசீருக்காக இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமேன். இதய அன்பே உனக்காய் என்று அன்பு காணிக்கை தருகின்றேன். உள்ளத்தில் உறையும் உனக்காய் நின்று நன்றி காணிக்கை தருகின்றேன். இதய அன்பே உனக்காய் என்று அன்பு காணிக்கை தருகின்றேன். உள்ளத்தில் உறையும் உனக்காய் நின்று நன்றி காணிக்கை தருகின்றேன். உன்னதர் உனக்கு என்னகம் காணிக்கை தருகின்றேன் தருகின்றேன். இதய அன்பே உனக்காய் என்று அன்பு காணிக்கை தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி
எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரே திருமகனின் புனிதமிக்க அன்னை புரிந்த அன்பு பணி உமக்கு ஏற்புடையதாயிருந்தது. அதுபோல நாங்கள் ஒப்பு கொடுக்கும் மீட்பின் பலி உமது மாட்சிக்கு உகந்ததாய் இருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவரென அறிக்கையிடுவதும் மிக சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராமும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. திருமுனிய காலத்துக்கும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும்
என்னுடல் அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும்
எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் உயிர்த்த ஆண்டவர் நமக்கு வழங்கிய அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். உங்களையும் என்னையும் அன்பாகவும் பாசமாகவும் இரக்கத்தோடும் கருணையோடும் இருக்க அழைக்கும் அன்பு இறைவன். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நீங்களும் நானும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, உம் நம்பிக்கையாளருக்கு அரும்பெரும் செயல்புரியும் உம்மை உமது திரு அவை போற்றி பெருமைப்படுத்துவதாக. மரியாவின் வயிற்றில் இருந்த இயேசுவை புனித யோவான் அக்களிப்போடு கண்டுகொண்டது போல என்றும் வாழும் அதே இயேசுவை உமது திரு அவை இவ்வருளடையாளத்தில் பேரின்பத்துடன் கண்டுகொள்ள செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. அன்னையின் ஆசி பெற்ற மக்களாக வாழ சென்று வாருங்கள். வாழ்வின் வழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. நாடத்தின் இனிமையில் பண்பாடுவோம், என்னாலுமே அன்னையின் புகழ் பாடுவோம். நெஞ்சத்தில் நிறைந்திடும் நல்லன்பிற்கு புகழ் பாக்கள் பாடிடுவோம். அன்னையே வாழ்க, அன்னையே வாழ்க. அருளால் அருளால் நிறைந்த நிறைந்த அன்னையே நீ வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.